நீ என்னை ஏற்றுக்குவேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. நானும் உங்களை ஏற்றுக்குவேன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்தாங்களே, அவங்க வருவாங்க. நான் இங்கே வந்ததே ஒரு பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தான். என்னன்னு சொல்லின்பா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது ஒரு பெரிய உதவிங்க. இதை மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இனி எங்கே என்னை மறக்க போகிற? அதான் காலத்துக்கும் நம்ம கைப்பிடிச்சு ஒன்றா வாழ போகிறோமே. ஆமாம். சரி சரி, கொஞ்சமாவது சரி. ஏன் எப்பவும் முகத்தை இப்படியே வச்சிருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது வந்து நாங்கள் ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிற நீ? ஆமாம், மலர் தான் எடுத்துகிட்டு வந்தா. பஸ் ஸ்டாண்டில் பெஞ்சில் படுக்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தா. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த குழந்தைய அனாதை ஆசிரமத்துலேயோ இல்லை வேறு யாருக்கோ கொடுக்க எங்களுக்கு மனசு இல்லை. நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். எதை வேணாலும் இழந்து கூட எங்களுக்கு வந்து அந்த குழந்தைய நாங்கள் எங்கள் கூடவே நாங்கள் தக்க வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு வேறு யாருமே வேண்டாம். எங்களுக்கு அந்த குழந்தை வேணும். ஏன்னா சின்னதுலேருந்து நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு எங்கள் 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைக்கும் அதே நிலமை வரக்கூடாது. அந்த நிலமை அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னா அந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்க்கணும். அந்த குழந்தைக்கு இப்போ நாங்கள் அம்மாவாக இருக்கோம். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இது வாழ்க்கையில் எப்படி சரிப்பட்டு வரும்? எங்கள் வாழ்க்கை இப்படி தாங்க போகும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்போவுமே நீங்கள் என் கையை விட்டுறலாம். அப்படி இல்லை, எனக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரியலை. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்லை, அந்த குழந்தைய வந்து நாங்கள் வளர்க்கணுன்னா எங்கள் 4 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும்னு போலீஸ் சொன்னாங்க. அது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சார் தான் சொன்னார். அதுக்காக நாங்கள் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் நீங்கள் வந்து ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்ற மாதிரி நடிக்க வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ரோஜாவை அந்த சாரு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் லவ் பண்ணுறாருன்னு நாங்களாம் நினைக்கிறோம். அது மட்டும் உண்மையாக இருந்தால் கண்ணை மூடிட்டு நாங்கள் ரோஜாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, தெளிவாக சொல்லு. உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மாப்பிள்ளை மாதிரி நடிக்க சொல்லுங்கள். ஒரு இடத்துக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க வர்றோமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சார் இருக்கிற இடத்துல வச்சு நாங்கள் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்னு சொல்லுவோம். அந்த நேரம் அவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவர் ரோஜாவை உண்மையிலே லவ் பண்ணுறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை சரி நீங்கள் போங்க, பெரியவங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னார் அப்படின்னா, இல்லை அவருக்கு ரோஜா மேலே விருப்பம் இல்லைன்னு நாங்களாக புரிஞ்சிக்கிறோம். எங்களுக்கு உதவ முடியுமா உங்களால்? இவ்வளோ தானே, நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. அப்போது இன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் கூப்பிட்டு வரட்டுமா? அவர் யார் அந்த போலீஸ்னு சொல்கிற? நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு கூடி போயிருக்கோம். அந்த ஓனரோட தம்பி தான் அவர். அவரை ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்து அப்போவே ரோஜா மேலே எப்படி சொல்லனா ரோஜாவை வச்சக்கண்ணா வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போவே எங்களுக்கு ஒரு டவுட்டு, இவருக்கு ரோஜா மேலே லவ் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இடையில நாங்களும் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டோம். அதை சொன்னப்பவே ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணுன்னு சொன்னப்பவே அவர் ரொம்ப கோவப்பட்டார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்குறேன். அவர் நல்லவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அனாதையாகவே வளர்ந்ததுனால எங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நாங்கள் சீக்கிரமே புரிஞ்சிக்குவோம். சரி, இப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குது? அது என்ன குழந்தை? எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் இப்போ புதுசாக இருக்கிற வீட்டில் தான் அந்த குழந்தையும் இருக்குது. அது பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 4 மாதம் 5 மாதம் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப குட்டி குழந்தைங்க. சரி, உன்னோட இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில என்னை நீ கைவிட்டுற மாட்டேயே. இனிமேல் உன் பிரச்சனை என் பிரச்சனை நல்லா இல்லை, எல்லாமே நம்ம பிரச்சனை. சரியா? நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்னாச்சு, கல்யாணம்னு சொன்னதும் கையை விட்டுட்ட? தப்பாக நினச்சிக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை நான் முதல்ல செட்டில் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். இவ்வளோ தியாகம் தேவையா? இது தியாகமெல்லாம் இல்லை, என் கடமை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் இருக்கேன். என்னை தவிர அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை. எனக்கும் அவங்கள விட்டால் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு குறிக்கோள், என் ஃப்ரெண்ட்ஸை நான் நல்லா வாழ வச்சுட்டு தான் என் வாழ்க்கையை நான் தேடுவேன்னு. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனையை பற்றி பேச வந்து இப்படி உங்கள்கிட்ட லவ்வை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் கல்யாணம் வந்து இப்போதைக்கு நடக்காது. அதையும் மீறி உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துக்கோங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இனிமேல் அந்த வார்த்தையவே சொல்லாது.
வேற பொண்ணை பார்த்துக்கோங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருக்கேன். இப்போ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லா அவங்க வாழ வைக்கணும், அவ்வளோதானே. அவங்க இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு தங்கச்சிங்க. அவங்கள நம்ம சேர்ந்து வாழ வைக்கலாம், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியா? சரிங்க. சிரிப்பை பாரு, இப்போதான் சிரிப்பே வருது. என்கிட்ட ஒரு லவ் யூ சொல்ல சொன்னப்போ கூட இவ்வளோ சிரிப்பு இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸை வாழ வைக்கிறேன்னு சொல்லவும் எவ்வளோ சிரிப்பு உன் முகத்தில். அப்புறம் இருக்காதா? நல்லா இருக்கு. உன் கூட இப்படியே இருந்துடணும் போல எனக்கு தோணுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் நெஞ்சில் சாஞ்சிருக்கிற இந்த நிமிஷம் இப்படியே நீளாதான்னு தோணுது. ஐ லவ் யூ இன்பா. ஐ லவ் யூங்க. எப்பா நான் பார்க்கறது கனவா இல்லை நிஜமா எனக்கு தெரியலையே. இன்ப வாழ்க்கை இனி பிரச்சனை இல்லை. எனக்கு இதை விட இனி எந்த சந்தோஷமுமே தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். அதான் அவன் சொல்லியிருக்கான், கொஞ்ச நேரம் தனியாக விடுவோம், அப்போதான் அவங்க பேசுவாங்கன்னு. சரியாக தான் இருந்திருக்கு. நல்லா இரு இன்பா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். டே அகிலன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தள்ளி போகாதீங்க, அவளோட ஒட்டி இருங்க. அதுதான் நல்லா இருக்கு. எங்களுக்கு அதை பார்க்க தான் சந்தோஷமா இருக்கு. நீ தலையை குனிஞ்சிருந்தது போதும், தலையை நிமிர்ந்து பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு வாழ்க்கையிலே இப்படி ஒரு சந்தோஷம் நான் அனுபவிச்சதே இல்லைடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்பா. நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும்டி. அதை நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது பிரச்சனையை பற்றி பேச வந்தனா, அப்படி பேசிக்கிட்டு இருந்தப்போ அப்படி இது போடி. ஏன் இன்பாவுக்கு வெக்கப்படவெல்லாம் தெரியுமா? யாத்தே வெக்கப்பத்தை பாரு, என்ன வெக்கப்படுறா. ஐயோ என் கண்ணே படுற புதிரி. முதல்ல உனக்கு வீட்டுக்கு போனதை சுற்றி தாண்டி போடணும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருடி. டே அகிலன், என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி உன் முகத்தில் தெரியுதே. போடா டேய் போடா. வெக்கம் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரிடா ராம், நமக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்கு, சரியா? எங்கேயும் போயிடாத. பேசிட்டியா அவர்கிட்ட? எல்லாத்தையுமே சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. எங்களுக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க எங்களுக்கு தெரியலை. ஆனால் ரோஜாவை அப்படியே விடவும் எங்களுக்கு மனசு இல்லை. அதுவும் இவ சுத்தமாக விடமாட்டா. எங்களை வாழ வைக்கணுன்றது தான் இவளோட எண்ணமே. அதுலேயும் முதல்ல ரோஜாவை வாழ வைக்கணுன்றதுல அவள் ரொம்ப தீவிரமாக இருக்கா. அதுவும் அந்த போலீஸ் ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு. அவருக்கும் ரோஜா மேலே ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, சந்தோஷமா இருங்க. உங்களை இந்த அன்னை வாழ வைப்பேம்மா. என் ஃப்ரெண்டு உங்களை லவ் பண்ணுறான்றதுக்காக நீங்கள் அண்ணேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் கூட பிறந்த அக்கா எனக்கு பண்ணாத துரோகமே இல்லைண்ணே. எங்கள் வீட்டில் யாரும் சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க. அதுலேயும் எங்கள் அக்கா சுத்தமாக வேலைக்கே போக மாட்டாங்க. என்னையே தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவா. ஆனால் உங்களை நான் வாழ வைக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கண்ணே. நீங்கள் எங்களை வாழ வைக்க வேண்டாம், ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்க, எனக்கு அதுதானே சந்தோஷம். என் இன்பவை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்ண்ணே. அவளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ண்ணே. எனக்கு அது மட்டும் போதும்ண்ணே. அழாதடி நிதி, நீ அழுத அப்புறம் நானும் அழுதுடுவேன். அழாதடி, நீ சந்தோஷமாக இருக்கணும் இன்பா. எனக்கு அது மட்டும்தான் வேணும். எங்களை நினச்சி நீ ஃபீல் பண்ணாதடி. உன் வாழ்க்கை இவ்வளவுக்கு அமைஞ்சிருக்கு. இவரை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துக்கவும் முடியாதுடி. சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு வாழ பாருடி. அவங்கள நான் கூட பார்த்துக்க வேண்டி. நீ சந்தோஷமா இருடி. சின்னதுலேருந்து யாரும் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும்டி. இதோ பாருமா நிதி. சொல்லுங்கண்ணே. நீ அழாம இருமா. அண்ணன் அண்ணன் கூப்பிடல, அண்ணன் சொல்கிறேன் பாரு, நீ அழாம இரு. இங்கே பாருமா, உங்கள் எல்லார் வாழ்க்கையும் இனி இந்த அண்ணன் கையில், சரியா? உங்கள் எல்லார் வாழ்க்கையும் நான் பார்த்துக்குவேன். உங்களை எப்படி கரையேற்றணும், யார் கையில் உங்களை பிடிச்சி கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். இவா 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கைப்பிடிச்சிருந்தானா உங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். சரி விடுடா, இப்போவாச்சும் உன் லவ் செட் ஆச்சு இல்லை, விடு. இனிமேல் நீ சந்தோஷமாக இருடா. நீ தினம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேலாவது நீ சிஸ்டர் கூட சந்தோஷமாக இருடா. என்னைய மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். முதல்ல நீ கையை கீழே போடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உங்களை மாதிரிலாம் தைரியமான பிள்ளைகளை நான் பார்த்ததே இல்லை. யார் முன்னாடியும் நீ எல்லாம் கை கூப்பி நிற்கவே கூடாது, சரியா? கையை கீழே போடு நீ. அதான் அண்ணன் சொல்கிறாருல, கையை கீழே போடுறீ. விடு, நீ தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கைனே நீ ஓடிட்ட. கையை கீழே போடுறீ. இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப வேலை இருக்குடி.
முதல்ல போய் புஷ்பம்மா வீட்டு முன்னாடியே பேசணுண்டி, இல்லை அவங்க வீட்டில் வச்சே பேசணுண்டி. அந்த சஹாரை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு வர வைக்கணுண்டி. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குடி, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. நீ சொல்லு, நான் அதே மாதிரியே பண்ணுறேன், சொல்லு. முதல்ல இப்போ புஷ்பம்மா வீட்டுக்கு போகலாம். போய் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு சொல்லுவோம். சொல்லிவிட்டு உங்கள் தம்பியும் வர சொல்லுங்கம்மா. நீங்கள் நாங்கள் உங்கள் தம்பி சின்ன பொண்ணுக்கா ராதாம்மா எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லு. ஏன்னா போன டைம் நம்ம போய் அசிங்கப்பட்டு வந்தது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வருவாங்க. சரி போகலான்னு தான் சொல்லுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி மாப்பிள்ளை பார்க்க போகலான்னு சொல்லு. அப்போ கண்டிப்பாக அவர் வந்தே ஆவார். அதுவும் மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்றது சொல்லி அவங்க தம்பியை வர வைக்காத, வீட்டுக்கு வர சொல்லு. அப்போ தான் அவரோட முகம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் எப்படி போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். சரியா? சரிடி, நல்ல ஐடியா. வா போகலாம். இது ரோஜாவுக்கு தெரியக்கூடாது. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் அவள் நல்லா சொதப்பிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம மலரையும் கையிலையும் மட்டும் கூப்பிட்டு போகலாம். சரிடி, எனக்கு முதல்ல குழந்தைய பார்க்கணுண்டி. வா முதல்ல வீட்டுக்கு போகலாம், போய் குழந்தைய பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு குழந்தை கூட வீட்டில் இருக்கிறது யாரு? இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதே ரோஜா தாண்டி. அவளுக்கு தெரியாமல் எப்படி போகிறது? சரி, நீ அப்செட் ஆகாத, அதை எப்படியாவது சமாளிச்சிக்கிறலாம். முதல்ல வீட்டுக்கு போனதும் கால் பண்ணி மலர் இல்லைன்னா கையில் 2 பேரில் யாராவது வர சொல்லு. வர சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரோஜாவை எங்கேயாவது அனுப்பணுமே. கொஞ்ச நேரத்துக்காக நம்ம வெளியே கிளம்புற வரைக்குமாதிரி எங்கேயாவது அனுப்பணும். அப்போ தான் அவளுக்கு விஷயம் தெரியாது. இன்னைக்கு கிளம்ப மாட்டோம். அவரை லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சுன்னா கிளம்ப மாட்டோம். நல்லபடியாக ரோஜாவுக்கு வாழ்க்கை அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்டி. ஆமாம்ல. சரி வா, இங்கே நின்னே பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல புஷ்பம்மா வீட்டுக்கு போகலாம். சரிடி, வா போகலாம். புஷ்பம்மா, புஷ்பம்மா. அட நம்ம பிள்ளைங்க, வாங்கம்மா வாங்க. என்னம்மா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். என்னதும்மா சொல்லு. வாங்களேன், வந்து உட்காருங்களேன். இருக்கட்டும்மா, டைம் இல்லை, வீட்டில் போய் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சொல்லுங்கம்மா. என்னம்மா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எதுவும் வேணுமா? இன்னைக்கு சாயந்தரம் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகலான்னு இருக்கோம்மா. அப்படியாம்மா, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வாங்க. கடவுளே, இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்மா. அந்த பிள்ளைக்கு இந்த வரன் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். ஆமாம்மா, போன டைமு இவங்களா போய் அவங்க பெரியவங்க யாரும் இல்லை அனாதன்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த டைமு நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஏம்மா தயங்கி தயங்கி கேட்குற? மாப்பிள்ளை பார்க்க போனோம், வாங்கம்மான்னு கூப்பிட்டா நான் பாட்டுக்கு வந்துட போகிறேன். அதை எதுக்குமா தயங்கி தயங்கி கேட்குற? நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், நான் வராமல் இருப்பேனா? போகலாமா? எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பலாமா? சரிம்மா, சந்தோஷமாக போவோம். நான் கிளம்பி 5 மணிக்கு ரெடியாக இருக்கேன். போயிடுவோம்மா. வேறு யாரையும் கூப்பிட்டுமாம்மா? ஆமாம்மா, பக்கத்தில் நம்ம ராதாமாவையும் சின்ன பொண்ணக்காவையும் கூப்பிட்டு போயிடலாமா. கூடவே உங்கள் தம்பி அந்த போலீஸாரையும் வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா. அவன் எதுக்குமா? அவன் டியூட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானே. நேரத்துக்கு சாப்பிட வர சொன்னாலே வரமாட்டான். சரிம்மா, நான் சொல்லி பார்க்கேன். சரியா? நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்லி வர வைக்க வேண்டாமா. வீடு வரைக்கும் வான்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்தே பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு மாதிரி போகிற இடத்துல திருப்பியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் எங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பொம்பளையாளாக போனாலும் நல்லா இருக்காது. அதனால தான்மா. சரி தம்பத்தியா, இதை நான் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக அவனை கூப்பிட்றேம்மா. கூப்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்தே போவோம். 2 பேருக்கும் சிரிப்பை பாரு, சந்தோஷத்தை பாரு. இன்பாவுக்கு ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறத நினச்சா இங்கேயே ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்படியாம்மா? ஆமாம்மா, இந்த டைமு எனக்கும் கூடி அமைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. அதனால தாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ சிரிச்சே நான் இப்போதாம்மா பார்க்குறேன். நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கம்மா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருமா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பேம்மா. சரிம்மா, சின்ன பொண்ணை நான் கூப்பிடவா, நீங்கள் கூப்பிடுறீங்களா? சின்ன பொண்ணக்காவை நாங்கள் கூப்பிடுறோம்மா. ராதா மட்டும் விஷயத்தை நீங்கள் சொல்லிடுறீங்களா? சரிம்மா, அதுக்கு என்ன, நான் சொல்லிடுறேன். நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. அந்த சாரை மட்டும் மறக்காமல் வர சொல்லிடுங்கம்மா.
சரிம்மா, அவன் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளையே பார்க்க போக மாட்டோம். சரியா? அவன் கண்டிப்பாக வருவான். ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் வரோம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க. என் தங்க பிள்ளைக்கு பேச்ச பாரு. ஐயோ, என் பட்டுக்குட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்களாடி என் தங்கமே. இன்பம்மா இப்போ வந்துருவாங்க, மலரம்மா வந்துருவாங்க, வாயாடி ரோஜா அம்மா வந்துருவாங்க. பகலெல்லாம் நான் தான் தூக்கி சமைக்கிறேன், ஆனால் நைட் அந்த ரோஜாவை பார்த்த உடனே அவள்கிட்ட தாவிக்கிட்டு போறல்ல நீ. இன்னைக்கு நான் பாரு, இன்னைக்கு ரோஜாட்ட உன்னை நான் கொடுக்க போறதே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் உன்னை வச்சுக்கிட்டே இருக்க போறேன். என் தங்கத்துக்கு சிரிப்பா பாருங்க, எங்க அம்முக்குட்டிக்கு சிரிப்பா பாருங்க, எங்க பட்டுக்குட்டிக்கு சிரிப்பா பாருங்க. என் தங்கம், உம்மா, என் பட்டு என்ன அழகு. என் பிள்ளை பார்க்க என்ன அழகா இருக்குங்கடி தங்கம். பாருடி, நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளை கூட கண்டுக்கிடாம இப்படி வீட்டுக்குள்ளே 2 பேரும் நிற்கிறது கூட தெரியாமல் குழந்தைய எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஆமாம் இன்பா, அந்த குழந்தை அவள்கிட்ட எப்படி பேசுதுன்னு பாரு. ஆமாடி, பகலெல்லாம் அவள் தானே சமைக்கிறா, அவள்கிட்ட நல்லா பேசுவாடி. நல்லா இப்போமே அவன் முகத்தை பார்த்து நல்லா கதை விடுவா பார்த்துக்கோ. ஆனால் என்கிட்ட எல்லாம் ஒன்றுமே பேச மாட்டாடி. மலர் தான் தூக்கிட்டே வந்தா, மலர்கிட்டையும் ஒன்றுமே பேச மாட்டா, உருனே இருப்பாடி. ஆனால் இவள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. என்ன அழகா இருக்குன்னு பாருடி குழந்தை. பெத்துட்டு எப்படி தான் குழந்தை இப்படி போட்டு போக மனசு வந்துச்சா பெத்தவளுக்கு. சரி சரி விடுடி, நமக்கு ஒரு தங்கம் கிடைச்சிருக்கு. கயலு கயலு, என்ன சொல்றீங்க அம்மாட்ட? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பசிக்குதா? என் தங்கத்துக்கு பசிக்குதாடி? என் பட்டுக்குட்டிக்கு பசிக்குதா? என் வயிறத்துக்கு பசிக்குதா? அம்மா போய் பால் எடுத்துட்டு வரவா? அப்படியா? அப்படியா சொன்னாங்க இந்த ரோஜா? அப்படியா சொன்னா? குழந்தை பேசுறத பாடி, என்ன அழகா பேசுதுன்னு. ஆமா, கயலு கயலு நானும் 2 டைம் கூப்பிட்டேன், அவளுக்கு காது கேட்டுச்சான்னு பாருடி. அவளுக்கு கேட்காதுடி, அவளுக்கு இப்போ யார் கூப்பிட்டாலும் காது கேட்காது. இப்போ அவள் உலகமே தனி தாண்டி. அவள் வேலைக்கு போகலையா? இல்லடி, 2 நாள் அவள் வேலைக்கு போகல. இன்னைக்கு ரோஜா தான் பகல்லேருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் ரோஜா இன்னைக்கு அனுப்பி விட்டா போல, அனுப்பிட்டு இவளே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு குழந்தைய. ஆனால் ஒரு இதாக பார்க்குறப்ப நம்ம கையில் மாதிரியே இருக்கு பாருண்டி அந்த குழந்தை. ஆமாம், ரோஜாவும் அப்படி தான் சொன்னான், எனக்குமே அப்படி தான் தெரியுது. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறது உண்மை, பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதை உண்மைன்னு நினைக்கிறேன்டி. ஒரே மாதிரி இருக்காங்க பாரு, சிரிச்சா கூட அப்படியே அச்சஸெல்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க. இப்போ பாரு, குழந்தைய அவள் தரமாட்டா பாரு என்கிட்ட. கூப்பிட்டா கூட அவளுக்கு காது கேட்காம நிற்கிறா பாரு. கயலு கயலு, ஏ கயலு, கூப்பிடுறது காதில் கேட்குதா என்ன? நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, யாரோ வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளும் கூப்பிட மாட்டாங்கடி தங்கம், பக்கத்தில் யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் இல்லை அந்த குரல். எப்படின்னு பார்த்தியா? நடு வீட்டுக்குள்ளே நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வெளியே யாரையோ கூப்பிடுறாங்களாம். இந்த குரலுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையா? எப்படின்னு பார்த்தியா? இவன் ரொம்பலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பாரு, நான் போய் குழந்தைய வாங்குறேன். தரமாட்டாடி. அவன் எப்படி தராமல் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். விடு, நான் போய் தூக்குறேன் குழந்தைய. கயலு கயலுமா, கயலு இங்கே பாரு, நான் வந்திருக்கேன். ஓ நீயா நிதி? நான் கூட வெளியே யாரையோ கூப்பிடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வா நிதி. வர்றேன். நீ எங்களை இப்போ தான் பார்க்குற, நாங்கள் 1 மணி நேரமாக இங்கேயே தான் நிற்கிறோம். அப்படியா? சரி நிதி, உட்காரு. உள்ளே போய் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு வையேன். காஃபியெல்லாம் நான் போட்டு தர்றேன், அதுக்கு முன்னாடி குழந்தைய ஒரு டைம் என்கிட்ட கொடு.
அவ வரமாட்டா நிதி. அவ இங்க பாரு, என்கிட்ட குழந்தைய கொடுன்னு சொன்னதுமே என் பக்கத்துல எப்படி ஒட்டி வந்துட்டான்னு பாரு. அவ என்னை தவிர வேற யாரு கூடயுமே சேர மாட்டா. வேணா இன்பாட்டையே கேட்டு பாரு. அப்படியெல்லாம் இல்லை, அவளா சொல்லிக்கிறா அப்படி. இப்ப பாரு. இல்லை பரவாயில்ல, கொடு குழந்தை அப்படியே என்கிட்ட வந்து அழுதாலும் என்னால் சமாளிக்க முடியும். எனக்கு நல்லாவே சமாதானப்படுத்தவெல்லாம் தெரியும். அதுக்கு இல்லை நிதி, இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைய நம்ம அழ வைக்கணுமா? அதான் பார்த்தேன். அவ பாட்டு சிரிச்சுட்டு இருக்கட்டும், நீ போய் உள்ளே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ. இதுக்கு மேலே எனக்கும் பொறுமை கிடையாது. பட்டுக்குட்டி, அம்முக்குட்டி, அம்மாட்ட வாங்க. அங்கிட்டலாம் பார்க்கக்கூடாதும்மா, அங்கிட்டலாம் பார்க்கக்கூடாது சரியா? நீ அம்மா தோளில் படுத்து நல்லா தூங்கு. அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டும் திரும்பாம நீ நல்லா படுத்து தூங்கு. எப்படி மப்புன்னு பார்த்தியா? அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டும் திரும்பி பார்க்கக்கூடாதான், அம்மா தோளில் படுத்து தூங்குவான். இப்போ அந்த குழந்தை தூக்கம் வருதுன்னு சொல்லி சேர்க்கும் அவள்கிட்ட. அதை நீயே கேளு அவள்கிட்ட. இப்போ எப்படி கேட்ட குழந்தைய தூக்குறேன்னு மட்டும் பாரு. என் பட்டுக்குட்டி, என் செல்லக்குட்டி, என் தங்க குட்டி, அம்மாட்ட வாங்கடி. என் முத்து வாங்க, எங்க முத்து அம்மா வாங்க. ஏன் நிதி, கையலோட முகத்தை பாரு, மூஞ்சி எப்படி மாறிடுச்சுன்னு பாரு. பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். இது அம்மா பிள்ளையா? இது என் தங்க பிள்ளையா? எங்க பட்டு பிள்ளையா? எங்க செல்ல பிள்ளையா? இது எங்களை அம்மானு கூப்பிட வந்த பிள்ளையா? இது என் தங்கமே, என் பட்டுவே. சரி நிதி, கூட குழந்தைய தூங்க வைக்கணும். இருக்கட்டும்டி, காலையில இருந்து நீ தானே தூங்க வச்சிருக்க. எனக்கும் குழந்தைய நல்லாவே தூங்க வைக்க தெரியும், நானே தூங்க வைக்கிறேன். ஏய், அவளுக்கு சிரிப்பை பாரு, எப்படி சிரிக்கிறான்னு பாருடி. நேத்தெல்லாம் ஒரே அழுக, 2 நாளும் ஒரே அழுக தான். இன்னைக்கு தான் சிரிக்கிறா. இல்லை நிதி, உனக்கு குழந்தைய நல்லா தூங்க வைக்க தெரியாது. அவளுக்கு அங்கே பாரு, கண்ணு அப்படியே சொக்கிக்கிட்டு போகுது தூக்கத்துக்கு. கூட நான் அப்படியே நல்லா தூங்க வச்சிடுறேன். இல்லை கையில வேண்டாம், காலையில இருந்தே நீயே வச்சிருக்க பத்தியா. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நானே கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கிறேன். இல்லை, எனக்குலாம் நல்லா தாலாட்டெல்லாம் படிக்க தெரியும், அதான் சொன்னேன். இப்போ குழந்தை வந்துருச்சுல்ல, தாலாட்டெல்லாம் பாடி பழகிக்கிட வேண்டியதுதான். எல்லாரும் என்ன எல்லாம் தெரிஞ்சேவா இருக்காங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி அப்படியே பழகிக்கிட வேண்டியதுதான். அப்படி இல்லை சொன்னேன். சரி நீயே வச்சுக்கோ. ஆமாம், இன்னைக்கு என்ன இன்ப ஒரே சிரிச்ச முகமாகவே இருக்கா? எப்பவும் இப்படி இருக்க மாட்டாளே, எப்பவும் உருனே இருப்பாளே. இன்னைக்கு என்ன அம்மையாருக்கு சிரிப்பு முகத்தில் தாண்டவமாடுது? அதுக்கான காரணத்தை நீயே அவள்கிட்ட கேளு. அம்மையார் உண்மையிலே பெரிய ஒரு சம்பவத்தை தான் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. சொல்லு நிதி, என்னது சொல்லு. என்னாச்சு? நீ எப்பவுமே இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டே, என்னன்னு சொல்லுடி. அதுவா, என் நிதி நீயே சொல்லுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஆமாம், அவர்கிட்டயே ஐ லவ் யூன்னு கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு வந்தா. இப்போ இவள்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கான். நடிச்சுக்கிட்டே இருப்பாளுகப்பா. ஏய் சொல்லு இன்பா, உன்ட்டு தானே கேட்குறேன், சொல்லு. எனக்கு சந்தோஷமாக இருக்கு உன்னை இப்படி பார்க்க. என்னன்னு சொல்லுடி, நானும் சிரிச்சு சந்தோஷமாக இருப்பேன்ல. நீ எவ்வளோதான் கேட்டாலும் இன்னைக்குள்ள அவள் சொல்ல மாட்டான், நானே சொல்கிறேன். அதான் அந்த அகிலண்ணே. யாரு? இவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாரே அவரா? ஆமாடி, அவர் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இனி இவ சுற்றுவா. ஆமாம், இவ எங்கே சுற்ற போகிறா? நானும் எவ்வளவோ டைம் சொன்னேன், அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, பேசாமல் அவர்கிட்ட லவ்வை சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டு நீயாவது சந்தோஷமாக இருடி. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை நாங்கள் 2வது பார்த்துக்குறோம், நீ உனக்கு வந்த வாழ்க்கையை நீ விட்டுறாத, வாழை பாருன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறாளே. இப்போ அம்மையார் அதெல்லாம் நேரில் பார்த்துருக்கணும்டி. அவர்கிட்ட எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாடி. ஏ நிதி, என்ன சொல்கிற நீ? உண்மையிலே சொல்கிறியா? அவள் அப்படிலாம் சொல்ல மாட்டாளே, அவளுக்கு அப்படிலாம் சுட்டுப்படலன்னு சொல்ல தெரியாதே. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஒரு பிரச்சனைக்காக அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போயிருந்தோண்டி. சரி இவளே பேசி ஹெல்ப் கேட்கட்டும்னு நான் கொஞ்ச நேரம் தனியாக தான் விட்டுட்டு போனோம். வந்து பார்த்தா அவர் தோளில் சாஞ்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாடி. எனக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சுடி, நம்ம இன்பாவா இதுன்னு. ஐயோ உண்மையிலேயே வடியும், அதை கண்கொள்ளா காட்சி என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சேடி. சரி விடு, இனி அப்பப்போ அந்த காட்சிகளை பார்க்கலாம். போடி. வெக்கத்தை பாருடி, அவளுக்கு என்னம்மா வெக்கப்படுறான்னு பாருடி. போங்கடி. எம்மம்மா, நம்ம இன்பாவா இது?
நம்பி தாண்டி ஆகணும். இனி பாரேன் எவ்வளோ ரொமான்ஸ் இருக்கு. இனி எத்தனை குழந்தைங்க அம்மா அம்மான்னு நம்ம பின்னாடியே சுற்றி சுற்றி வரப்போகுதுன்னு பாரு. அதை நினைக்கிறப்பமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எல்லாம் நம்ம